ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சி வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ அந்த லெசனுடைய கண்டினியூஷன் பார்ட் தான். சூன் வி வில் கம்ப்ளீட் வித்தின் 2 வீடியோஸ். ஓகே, ஸோ வித்தின் இந்த வீடியோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே கைஸ், சி ஸோ இப்போ நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் வந்து பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஆடிட் ரிஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மெட்டீரியலிட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்டர்னல் கண்ட்ரோலில் லாஸ்ட் டாபிக் வித் மெத்தட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். ஸோ அது முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்டர்னல் கண்ட்ரோலும் முடிஞ்சிடும். அண்ட் தென் வந்து ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட், ஃபைனலாக ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு அசஸ் ரிஸ்க். இது வந்து ரொம்ப இருக்காது, பிகாஸ் இது நம்ம ஆடிட் எவிடன்ஸில் வந்து டீட்டெயிலாக படிப்போம். ஸோ டோன்ட் கிவ் மச் ப்ரெஷர் ஹியர். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த சாப்டர் வந்து ஓவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. அண்ட் தென் வந்து நிறைய வீடியோஸ் போகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே இட்ஸ் வெரி வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட்டு நான் சொல்வேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த சாப்டர்லாம் ரொம்ப டஃப் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாமே ஈஸியாக மாற்றினதுக்கப்புறமும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி கிரேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் இதை சின்சியராக பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் சிஏ ஜேர்னி எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல், ஐ லவ் சிஏ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே கைஸ். ஸோ ஆல்ரெடி நான் டெலகிராமில் வந்து சொன்ன மாதிரி தான், ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ட்ரெயினுக்கு ஏன் வந்து இவ்வளோ நிறையா வந்து ஓப்பன் டோர்ஸ் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் ஆல்ரெடி இந்த ஆடியோ வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் இல்லை, சில பேர் வந்து டெலகிராம் குரூப்பில் இல்லை. ஸோ தட் நான் இதில் சொல்கிறேன். ஸோ ஏன் வந்து அந்த மாதிரி வந்து ட்ரெயினுக்கு வந்து 1 or 2 எண்ட்ஸ் வச்சுருக்கலாம் டோரு, ஏன் வந்து அவ்வளோ மல்டிபிள் டோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க? பிகாஸ் அந்த பேசஞ்சர் வந்து இறங்குறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஒருத்தராக அந்த ஒரே ஒரு எண்டில் இறங்கிட்டு இருந்தாங்க எல்லா பேசஞ்சரும் அப்படின்னா எந்த காலத்தில் அவங்க டெஸ்டினேஷனை போய் அடையிறது? அதேமாரி தான் நம்ம ஒரு மேரத்தான் வீடியோ பார்க்குறப்பையோ இல்லை இல்லை 1 or 2 ஹவர் வீடியோ தொடர்ந்து பார்க்குறப்பையும் நம்மளுக்கு இது எப்போ முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நம்ம அதை ஒழுங்காகவே படிக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி நம்ம ட்ரெயினில் இருக்கிற செக்மெண்ட்ஸ் மாதிரி அங்கங்கே டோர்ஸ் வச்சு அங்கங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நம்ம படிக்கிறப்போ இட் வில் பி பெட்டர். நம்மளுக்கு வந்து இவ்வளோதான், இந்த வீடியோவில் இவ்வளோதான், நெக்ஸ்ட் டாபிக் வி வில் மூவ் ஆன் அப்படின்னு உங்கள் மைண்ட்குள்ளே ஓடும். ஸோ அப்போது உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து காமாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ட்ரெயினில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நல்லா படிங்க. ஓகே ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இந்த மெத்தட்ஸில் வந்து நம்மளுக்கு 4 இருக்குது, விச் இஸ் நரேட்டிவ் ரெக்கார்ட், செக்லிஸ்ட்டு, அண்ட் தென் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் கொஷினியர், அண்ட் தென் ஃப்ளோ சார்ட். ஸோ இது மாதிரி வந்து 4 டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நரேட்டிவ் ரெக்கார்ட். ஃபஸ்ட்டு வாட் இஸ் நரேட்டிவ் ரெக்கார்ட்? அதிலே இருக்குது நரேட்டிவ் அப்படின்னு. நரேட்டிவ் இந்த சென்ஸ் அதிலே ஸ்டோரி, இந்த மாதிரி ஸ்டோரி மாதிரி பேராகிராஃபாக எழுதுறது அதுதான் இதுலேயும். ஸோ அது ஒரு கம்ப்ளீட் அண்ட் எக்ஸாஸ்டிவ் டிஸ்கிரிப்ஷனாக இருக்குங்க. ஸோ இதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சுவல் டெஸ்டிங் அண்ட் அப்சர்வேஷன் வந்து நம்ம வந்து இதை பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதை பண்ணிவிட்டு ஆக்சுவல் டெஸ்டிங் அண்ட் அப்சர்வேஷன்லாம் பண்ணிவிட்டு அண்ட் தென் நரேட்டிவ் ரெக்கார்ட் இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்த மாதிரியான மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ அது யாருக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபார்மலான இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லாமல் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த நரேட்டிவ் ரெக்கார்டு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம குவிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீக்னஸ் அண்ட் கேப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அண்ட் தென் வந்து இதில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும், நிறையா டிஸ்கிரிப்டிவ் மேனரில் இருக்கிறனால நம்மளால் அதை வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நரேட்டிவ் ரெக்கார்ட் படி. நெக்ஸ்ட் வந்து செக்லிஸ்ட் இந்த சென்ஸ் எஸ் ஆர் நோ டைப், அவ்வளோதான். ஸோ நிறையா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படிலாம் ஃபாலோ பண்ணணுன்ற சீரீஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க டு ஃபாலோ, அண்ட் தென் சீரீஸ் ஆஃப் கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க டு ஆன்சர். ஸோ இது யார்? ஒரு ஆடிட்டிங் ஸ்டாஃப் வந்து கொடுத்து, ஸோ இதில் வந்து எஸ்ஸா நோவா இல்லை நாட் அப்ளிகபிளா இந்த 3 திங்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதை கொடுத்தது மூலமாக அந்த எம்ப்ளாயிஸ் அதை ஃபில் பண்ணி கொடுக்குறப்போ அதை வச்சு அவங்க எவாலுவேஷன் பண்ணுறாங்க அவங்க இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு. ஸோ அவங்க எஸ்ஸா நோவா நாட் அப்ளிகபிளான்னு சொல்கிறப்போ ஸோ ஒரு கம்ப்ளீட் செக்லிஸ்ட் வந்து யார் வந்து அப்புறம் படிக்கிறாங்க, அதை பிரின்சிபலோ மேனேஜரோ சீனியரோ என்ன பண்ணுறாங்க, கடைசியாக அதை படிக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் போயிட்டு இருக்குன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் கொஷினியர். ஸோ இதுவும் எப்படின்னா இது மாதிரி தான் லைட்டாக இருக்கும், செக்லிஸ்ட்டு அண்ட் தென் இன்டர்னல் கண்ட்ரோல் கொஷினியர். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் கொஷினியரும் அதே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா காம்ப்ரஹென்சிவ் சீரீஸ் ஆஃப் கொஷின். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் சீரீஸ் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபாலோட், எஸ் ஆர் நோ டைப் ஆர் நாட் அப்ளிகபிள். ஓகே, கடைசி வந்து பிரின்சிபலோ மேனேஜரோ சீனியரோ அதை ரீட் பண்ணி இன்டர்னல் கண்ட்ரோலாக அசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் கொஷினியர் அப்படிங்கிறது இட்ஸ் அ காம்ப்ரஹென்சிவ் சீரீஸ் ஆஃப் கொஷின்ஸ், வைட்லி யூஸ்டு ஃபார்ம் ஆஃப் மெத்தட். இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வர இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் என்னன்னா,
என்னென்னலாம் ஒமிஷன் இருக்கோ அது எல்லாமே ஓவர் சைட் பண்ணி நம்மளால அதை வந்து என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதில் வந்து அக்கறை ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயம். ஒன் டைம் அண்ட் தென் வந்து செக்ஷன்ஸ் வைஸ் இதெல்லாம் வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஒன்ஸ்லே ஜென்ரலி கொஷினியர் அப்படிங்கிறது எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, ஜென்ரலி கொஷினியர்ஸ் ஆர் ஃப்ரேம்டு எப்படின்னா எஸ் ஆர் நோ டைப். ஸோ எஸ் அப்படின்னா அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷரியான பொசிஷனில் இருக்குது. நோ அப்படின்னா வீக்னஸாக இருக்குது. நாட் அப்ளிகபிள்னா இந்த பிஸ்னஸ்க்கு ரெலவெண்ட்டாகவே இல்லை அப்படின்றத இதில் வந்து எஸ் ஆர் நோவோ நாட் அப்ளிகபிளா அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபில் பண்ண சொல்லி கொஷினியர் வந்து யார்கிட்ட இஷ்யூ பண்ணுறாங்க, இந்த மாதிரி கிளைண்ட்டை வந்து கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பர்ஷுவல் ஆஃப் ஆன்சர்ஸ், பர்ஷுவல் இந்த சென்ஸ் தனிப்பட்ட முறையில். ஸோ அவங்க தனிப்பட்ட முறையில் ஆன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அது எல்லாவது இன்கன்சிஸ்டன்சிஸ், அதாவது அப்பரண்ட் இன்டெகிரிட்டிஸ், இந்த மாதிரி அப்பரண்ட் இன்டெகிரிட்டிஸ் இந்த சென்ஸ் வெளிப்படையாக அவங்க ஆன்சர் பண்ணுறத அவங்க என்ன பண்ணுறாங்க, நோட்டீஸ் பண்ணி ஆடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டூ கிளைண்ட், அதாவது இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் கிளைண்ட் இவங்களுடைய கிளியர் பிக்சர் நம்மளுக்கு தெரிய வருது கடைசியாக. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாரு ஆடிட்டர் வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இதுதான் என்னென்னா ஜென்ரல் கொஷினியர். ஸோ கொஷினியர் இஷ்யூ பண்ணுறாங்க, அதில் இதெல்லாம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் ஆன்சர்ஸ்லாம் வந்து இதை கொடுக்குறாங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆடிட் ரிப்போர்ட்டை தயார் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு விதமான மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன். அண்ட் ஃபைனலி ஃப்ளோ சார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் இது வந்து என்னென்னா ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் விச் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் இன் அவர் சேனல். ஸோ நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஃப்ளோ சார்ட், டயக்ராம்ஸ், குட்டி குட்டியாக ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஜாலியாக படித்தோம் கரெக்டாக. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு எப்படின்னா ஒரு கிளியர் பிக்சர் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும், நல்ல மெமரி பர்பஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் சொல்ல வராங்க. எப்படின்னா அது ஒரு கன்சைஸ் வேவாக இருக்குது, ரொம்ப வந்து சுருக்கமாக இருக்குது. சாரி. ஸோ அந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ரொம்ப வந்து சுருக்கமாக இருக்குது, கன்சைஸ்டு வேல இருக்குது. நம்மளுடைய ரெக்கார்டை வந்து ரிவ்யூ பண்ணி நம்ம வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கன்சைஸ்டு வேவாக இருக்குது, சுருக்கமாக இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ வந்து கொடுக்குது. வாட் இஸ் பேர்ட்ஸ் ஐ வியூ? அது பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படிங்கிறது பேர்ட்ஸ்க்குங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதோடைய ஐஸ். நம்மளை மாதிரி வந்து கொஞ்சம் தூரம் போனோடனே கிளியராக இல்லாமல் இருக்கிறது அப்படிலாம் தெரியாது. அது வந்து ரொம்ப ஷார்ப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிரெயின் வந்து நம்ம பேர்டுக்கு வந்து போடுறோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அதே தூரத்தில் போடுறோம், தூக்கி போடுறோம்னா நம்மளுக்கு அது தெரியாது. பட் நம்ம அதை போடுறப்போ பேர்டு எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது, கரெக்டாக வந்து அதை சாப்பிடும். அத்தனோண்டு தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக அந்த கிரெயினுடைய சைஸ் பார்த்தோன்னா. பட் how it's no அந்த மாதிரி வந்து இங்கே போடுறாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? பிகாஸ் ஆஃப் தட் ஐஸ், பிகாஸ் ஆஃப் தட் வியூ. ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து கொடுக்குறப்போ, அப்படி நம்ம ஃப்ளோ சார்ட்டை பார்க்குறப்போ நம்மளுக்கு அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ வந்து தருது அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன், இன்டகிரேஷன், டாக்குமெண்டேஷன் இதெல்லாமே நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்பாட் பண்ணப்படுது, இம்ப்ரூவ் பண்ணப்படுது இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னது 4 types ஆஃப் எவாலுவேஷன், அதாவது இன்டர்னல் கண்ட்ரோலில். வாட் டிஸ்கிரிப்ஷன், checklist, questionnaire, and then finally flowchart. Okay. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்னென்னலாம் மெத்தட்ஸ்ன்னு பார்த்தாச்சு. இந்த மாதிரிலாம் மெத்தட்ஸ் இருக்குது, இப்போலாம் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து எவாலுவேட் பண்ணலான்னு. ஸோ அது எப்படி வந்து இப்போ டெஸ்ட் பண்ணுவாங்க, அது எதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆடிட் எவிடன்ஸ் ஆப்டின் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அக்கௌண்டிங் அண்ட் தென் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, விச் இஸ் இன்க்ளூட்ஸ் இன்ஸ்பெக்ஷன், டாக்குமெண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, இன்டர்னல் கண்ட்ரோல் என்கொயரி பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பிஆர்எஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, பேங்க் ரெகக்னிஷன் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ரெகன்க்லேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ரெகன்க்லேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா. அண்ட் தென் வந்து ஆப்ரேட்டிங் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஐடி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக ஆப்ரேட் ஆகுதா, இது எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இது இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணுற ரிசல்ட் அந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல்லேருந்து ஆடிட்டர் எவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் கிடைக்கிற வந்து ரிசல்ட்லேருந்து வெதர் இந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணப்பட்டிருக்கா கரெக்டாக, இந்த மாதிரி வந்து ப்ரீ அசஸ்மெண்ட் அந்த கண்ட்ரோல் ரிஸ்க்லாம் எடுக்கிறதுக்கான ப்ரீ அசஸ்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஆப்ரேட் ஆயிருக்கா, ஐடி வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதுக்கு ஏதாவது வந்து ரிவிஷன் தேவைப்படுது, அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஆடிட்டர் வந்து அதை மாடிஃபை பண்ணணும். ஏதாவது வந்து சப்சீக்வெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது பண்ணணுமா, சப்ஸ்டென்ஷிவ் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது பண்ணணுமா மேற்கொண்டு அப்படின்னு. ஸோ அதை பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ரிசல்ட் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து வர ரிசல்ட்டில் சரி இதில் வந்து ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் வந்து ரிஸ்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் என்கொயரிஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா அவங்க திரும்பவும் என்ன பண்ணணும், சப்ஸ்டென்ஷிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து இதில் சொல்ல வருது. ஸோ அவ்வளோதான் வந்து என்னது இருக்கலாம். இன்டர்னல் கண்ட்ரோல் முடிஞ்சிருச்சு ஓரளவு. ஒரு பிக் டாபிக் விச் இஸ் மேஜர், அதாவது இந்த லெசனில் இருக்கிற பெரிய டாப்பிக்கே இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் தான். ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்க்குறீங்கனாவே இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்குறவங்களுக்கும் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய படிக்கிறீங்க விரும்பி அப்படின்ட்டு. ஓகே. ஸோ we will see in the next part of the video. Until then, this is Shweta signing off. Thank you.